உதாரணமாக நான் சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன். அதில் அந்த டைரக்டரு கதாசிரியர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் உடனே ஒரு திருக்குறள், தற்காத்த தற்கொண்டான் பேணி தகஜாந்த சொற்காத்த சோறு விழால் பெண், இது மாதிரி நீ இருக்கணுமா அப்படின்னு அந்த மனைவிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். மறுநாள் 1000க்கு மேற்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரியல, நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க. எனக்கு அழுகையாக வருது. 40 வருஷமா திருக்குறள் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். எங்க மீடியாவில் சொன்னீங்களா? நான் பார்க்குற நாடகத்தில் சொன்னா தான் நான் பார்ப்பேன். பாருங்க, இப்போ நம்ம கேட்குறோம்ல, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் சினிமா, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம்? இல்லைங்க, நம்ம இப்போ இந்த ஒரு குழந்தை கூட்டு வந்தார் ஒருத்தர், அந்த குழந்தை சிங்கப்பெண்ணில் வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குது. நாடகத்தில் சிங்கப்பெண் நாடகத்தில் ஆனந்திக்கு அப்பா வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குதுன்னா, அது பார்க்குற ஊடகத்தில் நான் வரணுங்க. திருச்சியில் பக்கத்தில் பெரம்பலூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பயங்கர கூட்டம். தமிழ் மரபு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டு இறங்குறேன். எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் பேசுகிறீங்க, 5 வயசுக்கு அதுக்கு, நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியங்க. நீ கேட்பியா பாப்பான்னு? ஆமாம் நான் கேட்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைக்கு 5 வயசு. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் அதுக்குள்ள அங்கிட்டு வந்துட்டான். வந்து என்னை இப்படி இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கும் புரியுமாறு என் பேச்சு அமையும் என்றால் அந்த ஊடகம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. விட்டுட்டு அந்த காக்காயை விரட்டுவானா, அப்படி கஞ்ச பையில என்ன செய்யறது? அதனாலதான் வாரியார் சாமி சொல்லுவாருங்க, சாப்பிட்டு முடிக்கிறப்ப இலையில, அதுங்கிறது இலையில தான் சாப்பிடுவாங்க, இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணுமா, சுத்தமா சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டா என்ன அப்படின்னா, அதை கொண்டு குப்பையில போடுறப்ப நாய் வந்து பார்க்குமா, பயப்படுமா. நம்மளை காட்டில் ஒரு பெரிய மிருகம் இதை சாப்பிட்டுருக்கு. ஏன்னா ஒரு இது இல்லையா அதுல. இப்ப கொடுக்காதவன் யாருன்னா கஞ்சன். அந்த கஞ்சன்ட்ட பொருள் இல்லைன்னு இல்லை, அவன்கிட்ட பொருள் இருக்கு. அத அழகா சொல்லுவார் வாலி ஒரு படத்துல, மனம் கொண்ட பேர்கள் பொருள் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் செல்வதில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் சொல்லி ஒரு பாட்டில் எழுதியிருப்பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். சொல்றாங்கல்ல, கொடுக்கவே மாட்டான் சில பேர். ஒரு பிச்சைக்கார வீதி வழியா போயிருக்கான். ஒரு பெரிய வீடு பக்க வாசல்ல ஒரு உட்கார்ந்து இருந்திருக்கார் பணக்காரர். அவர் பார்த்தா, வீட்டையும் பார்த்தா, அவரையும் பார்த்தா, சந்தோஷம் தாங்க முடியல. பெரிய பணக்காரரு ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை போ. ஒரு ரூபா கிடையாது, போ. ஒரு கிழிஞ்ச வேட்டி இல்லை, போ. அப்போ வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னா, வாங்க நான் கேட்குற எதுவும் ஒன்றில்ல, நீ எதுக்கு நீ இங்கே உட்கார்ந்துருக்க? இந்த காப்பியத்தில் இந்த சில நுண்மையான விஷயங்களை வச்சிருப்பாருங்க. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேங்க. கோவலன் பொருள் எல்லாம் தொலைச்சிட்டான் மாதவி வீட்டில். கண்ணகி வீட்டுக்கு வந்தான். கண்ணகியை பார்த்தா, எல்லாம் தொலைச்சிட்டேன், இந்த ஊரில் இருக்க வேண்டாம், மதுரைக்கு போவோம். எழுகனை எழுந்தாள். உடனே எப்படியா எல்லாத்தையும் அதெல்லாம் கேட்கல, போவோம். போற வழியில் கவுந்தேடிகள் என்கின்ற ஒரு சமணத்துறை கூட வர்றாங்க. 3 பேருமா போறாங்க. பயண இலக்கியம்னா சிலப்பதிகாரம் தாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அவங்க பூம்புகார்லேருந்து மதுரையை நோக்கி மணப்பாறை வழியா வந்திருக்காங்க. அந்த வந்த வழியை ஒரு புத்தகமாக்கியிருக்காங்க. அதுவே ஆச்சரியமா இருக்கும். எப்படி காவிரி பிறந்த இடத்துல இருந்து
அது கடல்ல கிடக்கிற வரைக்கும் நடந்தாய் வாழி காவேரின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? யார் எழுதுனது தெரியுமா? அவரு இன்னும் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்களே. நீங்க வாங்க, முருகவேலுக்காக ஒரு புத்தகம் வாங்கிங்க. இன்னும் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. டி ஜானகிராமன், சிட்டி என்ற ஒரு எழுத்தாளர். அதே மாதிரி வாங்க, வணக்கம், முருகவேல் எழுதியிருக்காரு. அங்க பாருங்க. சரி, வாங்க ஐயா, வணக்கம். இப்ப அப்படி பயணப்பட்டு வர்றாங்கல்ல, ஒரு முக்கியமான செய்தி கேட்டுருங்க. ஒரு இடத்துல மதுரைக்கு வந்தாச்சு, மதுரை கிட்ட வந்தாச்சு. அங்க ஒரு காட்டுக்குள்ள வர்ற போது கண்ணகியையும் அந்த கவுந்தி அடிகளையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு கோவலன் காலை கடன் கழிக்க போறாங்க. அப்ப அந்த வனத்துல ஒரு அணங்கு உண்டா. அணங்குன்னா என்ன தெரியுமா? பேய்ன்னு அர்த்தம், பெண் பேய். திருவள்ளுவர் கூட பயன்படுத்துவார். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கடங்குளை மாதர்கள் மாளும் நெஞ்சே. காமத்து பால்ல முதல் திருக்குறள் இதுதான். அங்கு தோன்றுபவள் என்னை மயக்கும் அணங்கா அல்லது வேறு மயிலா அல்லது என் காதலி தானா, இதான் அந்த பாட்டு. இப்ப போறாங்க. அப்ப அந்த அணங்கு என்ன செய்யுமா, நம்மளை அடிச்சு சாப்பிடுறதுக்காகவோ நம்மளை பிடிக்கிறதுக்காக வர்றப்ப எப்படி வரும் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்களுடைய உருவத்துல வருமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய உருவத்துல வருமா. சரி, இப்பதான் இளங்கோடிகள் எப்படி ஆளுன்னு நமக்கு தெரியுது, எவ்வளவு விஷயத்தை நுண்மையா பார்க்கிறாருன்னு தெரியுது. கோவலம் போறான், அந்த அணங்கு உருவம் மாறி வருது. எப்படி சூர்படகை அழகிய பெண் போல பஞ்சியொளிர் விஞ்சுகளில் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அப்படின்னு கம்பன் சொல்றான்ல, அது மாதிரி அந்த அணங்கு வருது. இப்பதான் கேள்வி, இந்த அணங்கு கோவலனுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தோட வரணும்னா என்ன உருவத்துல வரணும்? அதனாலதான் நீங்க சிலப்பதிகாரம் எழுதல, நான் எழுதல. கண்ணகி கூட சொல்ல பாருங்க சார், அதான் ஆச்சரியம். கண்ணகி கூட சொல்ல, மாதவி தான் சொல்றோம்ல. மாதவியும் இல்ல கண்ணகியும் இல்லைங்க. அந்த மாதவியினுடைய தோழி ஒருத்தி இருக்கா, அவ ரூபத்துல வருதான். புரியுதா? இந்த பையன் அவளையும் ஒரு பார்வை பார்த்து வச்சிருந்திருக்கான். பயந்த மாலை அவர் ரூபத்தில். இங்க பாருங்க, ஆள் மனதில் நாங்க மேம்போக்கா விஷயத்தை சொல்லல, ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்கோ அது மாதிரி தான் அந்த பேய் வரணும். இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுச்சு, அவங்க அன்னை மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுச்சு, எங்க மாமா மாதிரியே இருந்துச்சுங்க, அப்படி கூட போயிட்டு அப்படிமாங்கல்ல. இப்ப அந்த உருவம் வந்த உடனே இவன் என்ன செய்யறான், ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான். இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது இருக்கட்டுங்க. இப்ப சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குங்க. அவன் பாய்களை பாவை என்ற ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான். அது உடனே தன்னுடைய உருவத்தை மாற்றி அவன் காலில் விழுந்து, இதை அந்த கவுந்தேடிகள்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறான். அந்த பேய் சொல்லுது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 2 குடிகாரர்கள் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்து கோவலங்கண்ணங்க கேலி பண்ண உடனே முதுநரிகளாக போகன்னு சாபம் கொடுத்துடுறான் அந்த கவுந்தேடிகள், சமண துறவி. அது மாதிரி தனக்கு ஏற்பட்டுருமோன்னு நினைச்சு அந்த பேய் ஓடிடுச்சு. பாருங்க, எப்படியான ஒரு உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுனா எப்படி போகணும். போற போக்கில் சொல்லிட்டு போறோம், மாதவி வீட்டுக்கு போனா சிலம்ப திருடிட்டான்னு அவனை இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஒரு செய்தியை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். இலக்கியங்களை யாரையாவது படிக்க சொல்லி கேட்கறதுங்கிறது ஒரு வழக்கங்க. விராட பருவம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் 12 வருஷம் காட்டில் இருந்தாங்க, 1 வருஷம் மறைஞ்சிருந்தாங்க. கரந்துரை சருக்கம்னு அதுக்கு பேரு. வெளிப்பட்டா திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு போகணும், இவன் கண்டுபிடிச்சிட்டா திருப்பி காட்டுக்கு போகணும். அந்த விராட பருவம் எதுக்கு வாசிப்பாங்க தெரியுங்களா? மழை பெய்யலைன்னா விராட பருவம் வாசிப்பாங்க.
அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். என்ன சம்பந்தம்னா, துரியோதனன் தேடுறாங்க, இவங்க எங்க இருப்பாங்கன்னு தேடுறான். அப்படி தேடுறப்ப கண்டுபிடிச்சிட்டு அவங்களை திரும்பி காட்டுக்கு அனுப்பலாம், அதுக்காக தேடுறான். எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன் தெரியுமா கண்டுபிடிக்க முடியல? அவங்க எல்லாருமே உருமாறி இருக்காங்க. அதாவது தருமன் பலாயனன் தன்னுடைய இதுல கங்கபட்டர் என்கின்ற பேரோடு அவர் போறாரு. பலாயனன் என்ற பேரோடு சமையற்காரனாக பீமன் போறான். பிருகன்நிலைங்கிற வேடத்தோடு பெண் வேடம் பெண்ணாக மாறி திருநங்கையாக போறான் அர்ஜுனன். நகுல சகாதேவர்கள் பசுமைப்பவர்களாக குதிரை மேய்ப்பவர்களாக போறாங்க. பாஞ்சாலி விரதசாரணிங்கிற பேர்ல போறான். இவங்க ஆளே தெரியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. போய் போய் திரும்பி வர்றாங்க ஒற்றர்கள். அப்பதான் பீஷ்மர்கிட்ட போய் கேட்டான், எங்கதான் இருக்காங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, சொல்ல மாட்டேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த ஊரில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதோ, எந்த ஊரில் வளம் கொளிக்கிறதோ அந்த ஊரில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த பாட்டு முழுவரி சொல்ல முடியுமா யாராவது? இப்ப நான் சொன்ன பின்வரிதான் சொல்லியிருக்கேன். நல்லார் ஒருவர் உளரேல் சொல்லுங்க. அது சரியா? அதுக்கு முன்னாடி 2 வரி இருக்கு. நெல்லுக்கரை தண்ணீர், வாங்க வாங்க அருமை, நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசிமாம். இப்ப நான் ஐயாவோட போனா எனக்கு அவர் கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைச்சிருவீங்க. நெல்லுக்கரை தண்ணீர் அப்படியே வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசிமாம். நெல்லுக்கு தான் நீர் இறைச்சோம், அது புல்லுக்கும் கிடைச்சது. இன்னொருத்தரும் சொன்னார், ஐயா நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசிமா. அருமை அருமை அருமை. வாங்க வாங்க அங்க வாங்க, வெற்றி பயணம் தொடரட்டும். இத வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களும் வந்து கூட வாங்கலாம். அஞ்சல் வழியா அனுப்பி வைக்கப்படும் நினைக்க கூடாது. இல்ல பேச்சை எதுக்கு நான் இது இப்படி தொடங்கி கொண்டு போறேன் தெரியுமா? எனக்கு மட்டும் தெரியுது இல்லைங்க, இந்த இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற விஷயமே இந்த ஊருக்கே தெரியுது இல்லையா? அதான உண்மை. இப்ப அவங்க வீட்டில் உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்படி அவர்கள் இருந்த இடத்தில் மழை பெய்கிறது என்று தெரிந்து கொண்டு அது எந்த ஊர்னு கண்டுபிடிக்க சொன்னா அதுதான் விராடனுடைய ஊர்னு கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் படையெடுத்து போனாங்க. அப்ப புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்க எடுத்து சொல்ல அதை படிச்சு பார்க்க நமக்கு சந்தோஷம் ஏற்படும். இன்னொன்று முக்கியமா திருக்குறள் புத்தகமா வாங்கி வச்சிருக்கோம். அதை படிச்சு அதனுடைய பொருள் தெரிஞ்சா தாங்க நமக்கு நல்லா இருக்கும். எப்படி பொருள் தெரியணும்? நான் பல இடங்களில் சொல்லியிருந்தான், திரும்ப சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முதல்ல தான் டிஎஸ்பின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். விஜய் சேதுபதி இப்ப பிக் பாஸ்ல வர்றாருல, அவர் ஹீரோ. நான் வழக்கப்படி ஹீரோயினுக்கு அப்பா. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடக்குது. ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். விடிய காலம் வரைக்கும் ஒரு பாட்டு எடுக்கிறாங்க. அப்ப நான் உட்கார்ந்துருந்தேன். அவர் விஜய் சேதுபதி அவர் கேரவானில் உட்கார்ந்து இறங்கி வந்து என்கிட்ட சேர தூக்கி போட்டுட்டு, ஐயா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கய்யா, அது நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறளா இருக்கணும்யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், 1330 திருக்குறள் இருக்கு, இன்னைக்கு கேட்காத திருக்குறளை நான் எப்படி நான் இது பண்ண முடியும்? ஏன்னா ஒரு வாத்தியார் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம், டேய் தினம் 10 திருக்குறள் படி, ஒரு வாரத்தில் 70 குறள் படிச்சிடலாம், ஒரு மாசத்துல 1000 குறள் படிச்சிடலாம், 6 மாசத்துல லட்ச லட்சமா படிச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு புரியலையா? அவருக்கே 80 திருக்குறளும் தெரியல. 1330 மொத்தமே திருக்குறள். நம்ம வாடி படிச்சுக்கிட்டே இருந்தா வந்துருமா? இல்ல. இவர் என்கிட்ட கேட்கிறார், நான் கேட்காத திருக்குறள் ஒண்ணு நீங்க சொல்லணும். ஐயா நானா எழுத முடியாது. இல்ல இல்ல அதுக்கு இல்லையா, நீங்க வாட்டுக்கு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி அப்படி சொல்லக்கூடாதுயா, நான் கேட்டறியாத ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னாரு. சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காரு. அதை சொல்றேன். நம்ம உடம்புல
உடைக்க முடியாத எலும்பு ஒன்று இருக்கு. திருவள்ளுவர் சொல்றார். எது தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்டேன், விஜய் சேதுபதிட்ட. எது அப்படின்னு யோசிச்சாரு. அதுதான் அப்படின்னே. இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த தாடை எலும்பு தான் இருக்கிறதுலே வலிமையானதாங்க. அதனாலதான் மற்ற எலும்புகள் எல்லாம் நெருப்புல எரிஞ்சு போனா கூட இந்த எலும்பு அப்படியே இருக்குமா. இந்த தாடை எலும்பு ரொம்ப வலிமை வாய்ந்ததான். திருவள்ளுவர் சொல்றாருங்க, நம்பவே மாட்டீங்க. அன்புடைமை, பண்புடைமை, விருந்தோம்பல் எல்லாம் எழுதினவர் சொல்றாரு. இங்க இந்த எலும்பு தான் கடினமான எலும்பு. இந்த எலும்பு உடையிற மாதிரி நீ ஒருத்தர் அடிச்சேன்னு வச்சுக்கோ. பாருங்களேன் திருவள்ளுவர் சொல்றத. யார சொல்றா தெரியுமா? எல்லாத்தையும் இல்லை, போற வரவெல்லாம் அடிக்கப்படாது. எவன் செல்வம் நிறைய வச்சுக்கிட்டு எவனுக்குமே கொடுக்காம, நம்ம ஊர்ல எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப காக்கா வந்துச்சுன்னு வைங்களேன், சூ அப்படின்னம்னா 2 பருக்க போய் விழுந்துருமா. அதனால கையை கழுவிட்டு அந்த காக்காயை விரட்டுவானா. அப்படி கஞ்ச பையில என்ன செய்யறது? அதனாலதான் வாரியார் சாமி சொல்லுவாருங்க, சாப்பிட்டு முடிக்கிறப்ப இலையில, அதுங்கிறது இலையில தான் சாப்பிடுவாங்க, இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணுமா. சுத்தமா சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டா என்ன அப்படின்னா, அதை கொண்டு குப்பையில போடுறப்ப நாய் வந்து பார்க்குமா, பயப்படுமா. நம்மளை காட்டில் ஒரு பெரிய மிருகம் இதை சாப்பிட்டுருக்கு. ஏன்னா ஒரு இது இல்லையா அதுல. இப்ப கொடுக்காதவன் யாருன்னா கஞ்சன். அந்த கஞ்சன்ட்ட பொருள் இல்லைன்னு இல்லை, அவன்கிட்ட பொருள் இருக்கு. அத அழகா சொல்லுவார் வாலி ஒரு படத்துல, மனம் கொண்ட பேர்கள் பொருள் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் செல்வதில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் சொல்லி ஒரு பாட்டில் எழுதியிருப்பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். சொல்றாங்கல்ல, கொடுக்கவே மாட்டான் சில பேர். ஒரு பிச்சைக்கார வீதி வழியா போயிருக்கான். ஒரு பெரிய வீடு பக்கம் வாசல்ல ஒரு உட்கார்ந்து இருந்திருக்கார் பணக்காரர். அவர் பார்த்தேன், வீட்டையும் பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். சந்தோஷம் தாங்க முடியல. பெரிய பணக்காரரு ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை போ. ஒரு ரூபா கிடையாது, போ. ஒரு கிழிஞ்ச வேட்டி இல்லை, போ. அப்ப வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னா, வாங்க நான் கேட்கிற எதுவும் ஒன்றில்ல, நீ எதுக்கு நீ இங்க உட்கார்ந்துருக்க? இப்படி தராதவர்களை, இந்த கஞ்சர்களை திருவள்ளுவர் சொல்றாரு, ஈர்ங்கை விதிரார் கயவர். கயவர்ங்கிற சொல் பயன்படுத்துறா பாருங்க. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடியில் உடைக்கும். கையை அப்படி மடக்கி இப்படி குத்துற, கொடியிருந்தா இந்த இடம், தாடைய உடைச்சேன்னா கொடுப்பாட்டான். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடியுடைக்கும் கூண்கையர் அல்லாத. வளர்ச்சி குத்தணுமா. நான் சொல்லிட்டு அவர் சொன்னேன், மாஸ்டர் படத்துல வளர்ச்சி குத்துவீங்கல்ல அது மாதிரி அப்படின்னேன். வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க அப்படியே. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அதை மறுநாள் என்கிட்ட வந்து அந்த திருக்குறளை சொல்லி கேட்டுறாரு, இது சரியாயா இந்த பாட்டு நீங்க சொன்னீங்கல்ல, இதுதாங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். இது வேணுங்க. இதை நான் யார்கிட்ட பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனை மணிக்கு படிக்கணும்? 8 மணி ஆச்சு. அதான் 1/4 மணி நேரம் பேசணும். நல்லா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா, படிச்சவங்களை பார்த்தா பிடிக்கும், நல்ல புஸ்தகங்களை பார்த்தா பிடிக்கும். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு பாட்டை பத்தி சொல்லுவேன். அந்த பாட்டை சொன்ன உடனே கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. அந்த மீதி வரியை இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லிவிடுவாரு. எப்படின்னா, இந்த அபையார் வந்து நாவல் பழத்தை கேட்ட உடனே அந்த மாடு மேய்க்கிற பையன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட உடனே அந்த அம்மா சுடாத பழமே போடுங்குது. உரிப்பு விட்ட உடனே நாவல் பழம் விழுந்து மண்ணில் விழுந்து பூன் ஊதுது. பழம் சுடுதா பாட்டின்னு கேட்கிறாரு. யார்? அந்த மாடு மேய்க்கிற பையன். அந்த அம்மாவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. சார், பெரிய பெரிய ஆளெல்லாம் ஜெயிச்சேன், இந்த பையட்டை வந்து மாட்டிக்கிட்டேனே. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாரி கதலித்தண்டுக்கு நாணிடுச்சு. கதலித்தண்டுனா வாழைத்தண்டு.
கருங்காலிங்கிறது ரொம்ப வலிமை வாய்ந்த மரம். ஒரு கோடாரி ஒரே வெட்டில் ரெண்டாக்குமா அந்த கருங்காலி மரத்தை. ஆனால் வாழை மரத்தை வலிக்கிட்டு போயிருமா. நான் பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் ஜெயிச்சு காமிச்சேன். ஆனால் ஒரு சாதாரண பையன்கிட்ட தோத்து போயிட்டேனே. இன்னைக்கு ராத்திரி என் கண்ணு தூங்குமா? தூங்காது அப்படிங்கிறா. இந்த பாட்டை சொன்னங்க. என் நண்பர் கமலஹாசன் உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த முழு பாட்டை சொல்லிவிட்டாரு. நான் சொன்னேன், இங்கே இருங்க, தமிழ் வாத்தியாராலே முடியாது, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்குறீங்க? எப்படி தெரியும்னா, டி.கே. சண்முகம் அண்ணாச்சி, டி.கே. சண்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? டி.கே. சண்முகம், டி.கே. பகவதி நாடக குழு வச்சிருந்தாங்க. அதனால தான் அவ்வை சண்மின்னு படம் எடுத்தார் அவருடைய பேரில். அவர் ஔவையாரா பெண் வேடம் போடுறப்ப அந்த மரத்தில் நின்று முருகனா அந்த நாவல் பழத்தை ஒழிப்பி விட்டது நான் தான் அப்படின்னாரு. அந்த நாடகத்தில் அவர் ஔவையார் வேஷம் போடுறப்ப நான் முருக வேஷம் போட்டேன். அது எத்தனை நாள் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்துப்பேன். பார்த்தீங்களா? ஒரு செய்தியை கேட்ட உடனே நமக்கு அதன் மீது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, உள்ளத்தில் ஒரு பெருமிதம் ஏற்படுது. ஒரு நல்ல இலக்கியத்தை நம்ம படிக்கிறப்ப நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மகிழ்ச்சி அது பெரிய ஆரவாரமாக தான் தோடும். இன்னும் நல்லா சொன்னால், சில நூல்களை கேள்விப்பட்டிருப்போம். வளையாபதி, குண்டலகேசி, இப்போ மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் படிச்சிருப்போம். குண்டலகேசி, வளையாபதி போன்ற நூல்கள் நமக்கு சிலது தெரியாமல் இருக்கும். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மாபெரும் கவிஞருங்க, புது கவிதையினுடைய பிதாமகர்னு அவருக்கு பேரு. அவரு மேடைகளில் புது கவிதையை பற்றி சொல்றப்ப நமக்கு அப்படியே கிளுகிழப்பா பார்க்கும், அசந்து போவோம். அப்படியே அவ்வளவு அழகா சொல்லுவாருங்க. அவர் தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதினாரு, ஜூனியர் விடல் எழுதிட்டு வந்தார். வெகுஜன பத்திரிகையில் எழுதுறப்பதான் ஒரு விஷயம் மக்களை சென்று அடையும். உதாரணமா, நான் சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன். அதில் அந்த டைரக்டரு கதாசிரியர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் உடனே ஒரு திருக்குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகஜாந்த சொற்காத்த சோறு விழால் பெண், இது மாதிரி நீ இருக்கணுமா அப்படின்னு அந்த மனைவிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். மறுநாள் 1000க்கு மேற்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரியல, நீங்க திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்க திருக்குறள் சொல்லிட்டீங்க. எனக்கு அழுகையா வருது. 40 வருஷமா திருக்குறள் தான் நான் சொல்றேன் அப்படின்னு. எங்க மீடியால சொன்னீங்களா? நான் பார்க்கிற நாடகத்தில் சொன்னா தான் நான் பார்ப்பேன். பாருங்க, இப்ப நம்ம கேட்கிறோம்ல, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் சினிமா, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம்? இல்லைங்க, நம்ம இப்ப இந்த ஒரு குழந்தை கூட்டு வந்தாரு ஒருத்தர். அந்த குழந்தை சிங்கப்பெண்ல வருவீங்கல்ல அப்படின்னு கேக்குது. நாடகத்துல சிங்கப்பெண் நாடகத்துல ஆனந்திக்கு அப்பா வருவீங்கல்ல அப்படின்னு கேக்குதுன்னா, அது பார்க்கிற ஊடகத்தில் நான் வரணுங்க. திருச்சியில பக்கத்தில் பெரம்பலூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பயங்கர கூட்டம். தமிழ் மரபு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டு இறங்குறேன். எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிட்டு, நீங்க தானே சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் பேசுறீங்க, 5 வயசுக்கு அதுக்கு, நீங்க தானே அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அவ்வளவு ஆச்சரியங்க. நீ கேட்பியா பாப்பான்னு? ஆமா நான் கேட்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைக்கு 5 வயசு. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் அதுக்குள்ள அங்கிருந்து வந்துட்டான். வந்து என்னை இப்படி இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கும் புரியுமாறு என் பேச்சு அமையும் என்றால் அந்த ஊடகம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த இருக்குதுங்க, இப்ப நேரலையில் போகுது இல்லையா? இந்த நேரலையில் போறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம காதுல வந்து விழுந்துகிட்டே இருக்கணுங்க. வரி வடிவம், முதல்ல ஒளி வடிவம், பிறகு வரி வடிவம், இப்ப காட்சி வடிவம். இப்ப காட்சி வரி, அதே மாதிரி ஒளி வடிவத்துக்கு முக்கியத்துவம். வானொலி முக்கியமான ஒண்ணுங்க. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை.
பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக.
நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக. நயனேன்று நன்றி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் எம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக.